யோஷித் கிருஷ்ணா ஃபேமிலிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சன்னாக்குனி வச்சு ஒரு காரசாரமான இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு சன்னாக்குனி, 50 கிராம் உடச்சக்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1½ ஸ்பூன் மிளகு, ஒரு 8 காஞ்ச மிளகா. வாங்க அடுப்பு பற்ற வச்சு அதில் வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் நம்ம வச்சுருக்க சன்னாக்குனி அதில் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் நம்ம சன்னாக்குனி வறுக்கணும். தீ அதிகமாச்சுன்னா கசப்பாக இருக்கும், அதனால் தீ கம்மி பண்ணிக்கோங்க. கலர் மாற நம்மளுக்கு தெரியும். நீங்கள் கை வச்சு பாருங்கள், அதில் முறுமுறுன்னு வரும்போதே தெரியும். நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள், இதில் மண் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். இதில் நான் வாங்கினதில் மண் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது நரன்னு இருக்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் நம்மளுக்கு வீடு வாசனை வரும். அப்போ வந்து நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயை வச்சு மறுபடியும் நம்ம வச்சுருக்க உடச்ச கடலை, அதுக்கப்புறம் அது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா தனியாக போட்டால் வறுபடாது, அதனால உடச்ச கடலை கூட சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உடச்ச கடலை வறுத்து தான் இருக்கும். நம்ம மிளகாய்க்காக கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. இதையும் வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கடாய் வச்சு அதில் நம்ம வச்சுருக்க உளுந்து, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தீயை விட்டுறாதீங்க, தீயை விட்டால் கசக்கும். அதனால் லைட்டான தீயிலே வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா அதிகமான இதோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த சன்னாக்குனி இதோட டேஸ்ட்டு தெரியாது, அதனால் அதோடய ஃப்ளேவருக்காக இதில் கம்மியாக போட்டிருக்கேன். இது கூட கடலைப்பருப்பும் போடலாம், ஆனால் கடலைப்பருப்பு போட்டால் அந்த டேஸ்ட்டு மாறும் அதிகமாக, அதுதான் தெரியும், இது தெரியாது. அதனால் இது போட்டிருக்கேன். இதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சன்னாக்குனியை க்ளீன் பண்ணலாம் பாருங்கள். நீங்கள் 2 கையை வச்சு நிமிட்டுங்க. அதை 2 கை வச்சு உரசும் போதே அதில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடும். இதில் மண் இல்லை, அதனால் நான் ஒரு கையிலே இது பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இது இருக்குது, நல்லா தூளாக இருக்கும் பாருங்கள். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்த அரைச்சி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடிங்க. உங்களுக்கு தேவைன்னா சாப்பிட்டு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா அதில் கருவேப்பிலை ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தா கொஞ்ச நாள் வச்சுக்க முடியாது, ட்ரை ரோஸ்ட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் பொடி எப்படி இருக்குது, நல்லா முறுமுறுன்னு தோசை ஊற்றி அது கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்